இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? பிரியமானவர்களே, இதோ கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் யார் இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் கர்த்தரை ஊரெங்கும் பறைசாற்றுவேன், அவரை பற்றி எங்கும் சொல்லுவேன் என்றால் அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இந்த உலகத்தின் சர்வ பாவங்களையும் அவர் மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதை குறித்து நான் எங்கும் சொல்லுவேன், யார் என்ன நினைத்தாலும் அதை குறித்து எனக்கு எந்த ஐயமும் இல்லை என்று அவன் கர்த்தரை குறித்து அநேக தேசங்களிலே எடுத்து சொல்லுகிறார். இப்போ நாமும் அப்படியாய் தேவனை குறித்து எந்த இடத்திலும் நாம் அவரை குறித்ததான வசனங்களையும் அவரை குறித்ததான வார்த்தைகளையும் நாம் அநேகருக்கு எடுத்து சொல்ல, கர்த்தரே உண்மையுள்ளவர், அவரே நம்மை மீட்டு கொண்டார் என்று நாம் சொல்லி அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் உலகத்தில் யார் என்ன சொல்லுவாங்க, எதை செய்வாங்க, அப்படி என்று நாம் எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் கர்த்தரையே முன்வைத்து அவர் பட்சத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தனம் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதுக்கும் பயப்படுறதில்லை. கர்த்தரை என் கூட இருக்கும்போது சர்வ கணம் பொருந்தியவர், இந்த உலகத்தை உண்டாக்கி அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வேறு யார் எதையும் உனக்கு செய்துவிட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தேவன் தம்முடைய பட்சத்தில் நமக்கு இருக்கிறார். உனக்கு விரோதமாக ஒருத்தரும் எழும்ப முடியாது. உனக்கு ஒரு வழியாய் வருகிறவள் 7 வழியாய் கடந்து செல்லுவார்கள். கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.